வணக்கம் அன்பு நண்பர்களே. மதுரையிலிருந்து நபார்டு மானியத்துடன் செயல்படும் கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கள அலுவலர் எஸ் இன்னாசிமுத்து பேசுகிறேன். நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தக்காளி சாகுபடி செய்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தக்காளியில் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண தேர்வு பண்ணப்பட்ட ரகங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அப்புறம் அதில் ஒட்டு ரகங்களும் நிறையா இருக்குது, வீரிய ஒட்டு ரகங்களும் நிறையா இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா கோ1, கோ2, கோ3 மருதம் அப்படின்வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கோஎல்சி RH3 அப்படின்வாங்க. அப்புறம் பையூர் 1 அப்படின்வாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறையா ரகங்கள் இருக்குது. அப்புறம் அர்கா அப்படின்ற வெரைட்டிஸ்லேயே ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்பீசிஸ் இருக்குது. இதை நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டே ரகம் தக்காளியை பொறுத்தவரை. ஒன்று சாதாரண தரம் உயர்த்தப்பட்ட ஒரு ரகங்கள், அப்புறம் சடிதி மாற்றம் செய்யப்பட்டு வீரிய ஒட்டு ரகங்கள். அப்போ இந்த ரெண்டு வகையான தக்காளியில் எந்தெந்த காலத்துக்கு எந்தெந்த ரகங்கள் போடலாம் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும். இதில் சாதாரண ரகங்கள் மற்ற எல்லா நாட்களும் போடலாம். உதாரணமாக பையூர் 1 அப்படின்றத பார்த்திங்கன்னா மானாவாரி நிலத்தில் கூட நீங்கள் தக்காளி போட்டு எடுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா வீரிய ஒட்டு ரகங்களை நீங்கள் வெயில் காலத்தில் பயிர் செய்யவே முடியாது. இந்த தக்காளிக்கான வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இடத்தோட pH வேல்யூ பார்த்திங்கன்னா pH 6லேருந்து 7 வரைக்கும், அந்த அமிலத்தன்மையிலேருந்து நடுநிலைமை வரக்கூடிய அந்த 7 அப்படின்ற அளவுக்கு நிலம் சரியாக இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற வெப்பநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 21 டிகிரியிலேருந்து 24 டிகிரி இந்த அளவு தான் இருக்கணும். இதுக்கு மேலே போச்சுனாலும் 40 டிகிரி வரைக்கெல்லாம் போகிறப்ப தக்காளியை உற்பத்தி பண்ண முடியாது. அதே சமயத்தில் அதிகமான அடமழை காலத்துலேயும் இந்த தக்காளியை உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா, அதிகமான வெயில் காலங்களில் நிழல் கவுஸ், அந்த க்ரீன் கவுஸ் போட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணலாம். அதிகமான அடமழை காலங்களில் பாலிகவுஸ் அந்த தொழில்நுட்பத்தில் நீங்கள் அருமையாக உற்பத்தி பண்ணலாம். சரி, இப்போ இந்த சாதாரண தரம் உயர்த்தப்பட்ட ரகங்களை வச்சு எப்படி பயிர் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த தக்காளி செடியோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா ஒரு குறுகிய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 115 நாள், அதிகபட்சமாக எடுத்துக்கிட்டோம்னா 145 நாள் வரைக்கும் ஒரு சில ரகங்கள் வளர்ந்து தன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கிடும். அப்படிப்பட்ட இந்த தக்காளியை அதை வளர்க்குற பருவம் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உதாரணமாக ஜூன், ஜூலை, அதுக்கப்புறம் செப்டம்பர், அக்டோபர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஜனவரி, பிப்ரவரி, இந்த மாதிரி இடத்துல நாற்று விட்டு, அந்த மாதிரி காலங்களில் நாற்று விட்டு அடுத்தடுத்து ஒரு 25 நாள் வளர்ந்த செடியை நீங்கள் எடுத்து இந்த நாற்றை எடுத்து நடுறதுக்கு பயன்படுத்தணும். இதுக்கு இந்த நாற்றங்கால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய நல்லா நீளமாக, எவ்வளோ நீளம் தேவைப்படுதோ நம்ம அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை சென்டாவது இந்த நாற்றங்கால் விடுறதுக்கு இடைவெளி விட்டிங்கன்னா நல்லா அருமையாக, ரொம்ப அருமையாக வளர்ந்து வரும். ஆக பாத்தி 1 மீட்டர் அகலத்தில் நல்லா உழுது இருக்கணும். அப்புறம் இந்த விதைகள் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சாதா தரம் உயர்த்தப்பட்ட இந்த ரகங்கள் எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு ஒரு 140லேருந்து 160 கிராம் விதை தான் உங்களுக்கு தேவைப்படும். இந்த விதையை விதை நேர்த்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அசோஸ்பைரிலம் இல்லைன்னா அந்த உயிர் உரங்கள் இருக்குது பார்த்திங்களா, ஒரு 24 மணி நேரத்துக்கு விதைக்கிறதுக்கு, ஒரு 24 மணி நேரத்துக்கு அதை நல்லா சுட வச்சு ஆற வச்சு அரிசி கஞ்சியில் கொஞ்சம் ஆற வச்ச பிறகு அது கூட கலந்துட்டு, இந்த விதைகளையும் லேசாக கொஞ்சம் சாம்பல் போட்டு லேசாக பதத்தில் கலந்துட்டு, ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே நல்லா பிசிறு மாதிரி நிழலில் காய வச்சிடணும். காய வச்சுட்டு இதை விதைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். சப்போஸ் பூச்சிகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கேப்டான் திரம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இந்த மருந்துகளை பார்த்திங்கன்னா அந்த 100 கிராம் விதைக்கு சும்மா 1 மில்லி, ஒரு 200 மில்லி தண்ணியில் கலந்துக்கிட்டு, அது கூட இந்த விதைகளையும் உள்ளே நனைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்படியே வெளியே எடுத்து அதையும் நல்லா காய வச்சுக்கலாம். சரிங்களா? நுண்ணுயிரி விதை நேர்த்தியை கடைசியாக தான் செய்யணும். அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த கெமிக்கல் விதை நேர்த்தியை நீங்கள் செஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, இந்த நாற்றங்காலில் புழு பூச்சிகள் வராமல் இருக்கிறக்காக பார்த்திங்கன்னா ஒரு சதுர மீட்டர் ஏரியாவுக்கு ஒரு 10 கிராம் கார்போபியூரான் அப்படின்ற அந்த குருண மருந்தை லேசாக தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டு ரெடி பண்ணிவிட்டு இதில் 10 சென்டிமீட்டருக்கு ஒரு விதை உள்ளே ஃபுல்லாக போட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப அருமையாக முளைச்சி வந்துடும். வந்த பிறகு இதை ஒரு 25 நாள் கழித்த பிறகு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். எடுத்து நீங்கள் நாற்று நடுறதுக்கு நிலத்தில் பயன்படுத்தலாம். அப்படி இதை நீங்கள் போட்டுக்கிற பட்சத்தில் இந்த வேர் அழுகல் நோய் இதில் ரொம்ப அருமையாக அதிகமாக தாக்கக்கூடியது.
அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலான்னா 1 லிட்ரு தண்ணிக்கு வந்து ஒரு 2 கிராம் இல்லைனா 2.5 கிராம் காப்பர் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லிவிட்டு அந்த மருந்தை வந்து கலந்து அதை நமக்கு தேவைக்கேற்ப உதாரணமாக ஒரு 20 லிட்டர் தண்ணி அந்த இடத்த நனைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னு வைங்களேன், ஒரு 50 கிராம் வந்து காப்பர் ஆக்சிக்ளோரைடு இதை வந்து தெளித்து விட்டுறலாம். திருப்பி அங்கிட்டு ஒரு 7 நாள் சென்ற பிறகும் இதை லேசாக அப்படி தெளித்து விட்டிங்க அப்படின்னிங்கன்னா அந்த பூச்சி நோய்கள் வந்து அந்த நாற்றங்காலில் தாக்காது. சரி, இப்போ அந்த நாற்று வளர்ந்த பிறகு 25 நாள் சென்று எடுத்து நிலத்தில் வந்து நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, நிலத்தை நல்லா ஒரு 10 டிராக்டர் எருவு அடித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 டன் எருவுக்கு அடித்து நல்லா உழுது விட்டு ஒரு 2 அடிக்கு ஒருக்கா ஒரு பார்பாராக அந்த வயல் ஃபுல்லாக பிரிச்சுக்கணும். தண்ணி பாய்கிறதுக்கு தக்கன மாதிரி மெயின் வாய்க்கா சைடு வாய்க்காலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் பிரிச்சுக்கிற அந்த பாரில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, வந்து உரம் போடணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 30 கிலோ வந்து நைட்ரஜன் சத்து, 40 கிலோ வந்து மணிச்சத்து, ஒரு 20 கிலோ வந்து சாம்பல் சத்து. இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 65 கிலோ வந்து யூரியாவாக கொடுக்கலாம், ஒரு 250 கிலோ வந்து பாஸ்பரஸ் அதாவது சூப்பர் பாஸ்பேட் அந்த உரமாக கொடுக்கலாம். அப்புறம் கடைசியாக வந்து அந்த 20% சாம்பல் சத்து கொடுக்கணும் பார்த்திங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு 33 கிலோ மூரியேட் ஆஃப் பொட்டாஸ் அப்படின்ற அந்த உரத்தை கலந்து நீங்கள் அந்த இடம் ஃபுல்லாக தெளிச்சிட்டு நல்லா அருமையாக போட்ட பிறகு நீங்கள் இந்த நாற்றுக்கள் எடுத்து இப்போ நம்ம பாராக பிரிச்சுருக்கோம் இல்லையா, ஒரு பாரில் வந்து மையப்பகுதியில் இப்படி பார் மாதிரி பிரிச்சுக்கிறல இந்த சைடில் மையப்பகுதியில் அதாவது ஒரு 45 சென்டிமீட்டர் இடைவெளி 1 அடிக்கு ஒரு நாற்று அப்படியே நட்டுக்கிட்டே போகணும். அப்போ இந்த 1 ஏக்கர் இடம் ஃபுல்லாக இதே மாதிரி நீங்கள் நடவு பண்ணணும். நடவு பண்ணின பிறகு அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் இந்த நெல் நாற்று நடுறதுக்கு முன்னாடியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணலான்னா, புழு குளோரலின் அப்படின்னு சொல்லிட்டு களை வராத வந்து தடுக்கிறதுக்கு வந்து களைக்கொல்லி மருந்து இருக்குது. அது வந்து ப்ளூ குளோரலின் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. அதை வந்து ஒரு 400 மில்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 200 லிட்டர் தண்ணியில் கலந்து இந்த 1 ஏக்கர் இடமும் கம்ப்ளீட்டாக தெளித்து விட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா களைகள் வந்து கண்ட்ரோல் ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 2 நாள் சென்ற பிறகு நீங்கள் இந்த நாற்றுக்களை வந்து நீங்கள் நட ஆரம்பிக்கலாம். நட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 30 நாள் சென்ற பிறகு களை எடுத்து விடணும். இடையில தேவையில்லாத பொருட்கள் மற்ற செடிகள் கொடிகள் ஏதாவது வளர்ந்துருச்சுன்னா கம்ப்ளீட்டாக களை எடுத்த பிறகு திருப்பி 30 நாளுக்கு அப்புறம் மேல் உரமாக வந்து பார்த்திங்கன்னா, சொன்னோம் பார்த்திங்களா, அந்த 30 கிலோ அந்த தலைச்சத்து உரத்துக்கு வந்து திருப்பி ஒரு 65 கிலோ யூரியாவை வந்து 30 நாள் சென்ற பிறகு மேலே லேசாக அந்த 1 ஏக்கர் இடமும் லைட்டாக தூவி விட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த செடிகள் வந்து வளர்ந்து வரும். இந்த உரங்கள் சொல்கிறலையா, இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செடி வந்து தன்னோட வாழ்நாள் முடிய தண்ணி ஒரு 115 நாள் அந்த வயலில் இருக்குது அப்படின்னா அந்த 115 நாளைக்கும் இது சாப்பிட்டு வளரக்கூடிய சத்துக்கள் அதாவது சாப்பாடு வந்து இது போதுமானது. இப்போ சொன்ன அளவு தான் அதுக்கு போதுமானது. சரிங்களா? அப்புறம் இந்த நாற்று வந்து இந்த உரத்தெல்லாம் எடுத்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நாற்று நட்ட ஒரு 15ஆவது நாள் அதாவது பூக்க ஆரம்பிக்கும். அதாவது ஏற்கனவே நம்ம நாற்றங்காலில் 25 நாள் வச்சுருக்கோம். அதை எடுத்து திருப்பி இந்த நிலத்துல வந்து நம்ம நடப்போகிறோம். நட்ட பிறகு ஒரு 15 நாளில் 20 நாளைக்குள்ளே அது பூக்க ஆரம்பிச்சிடும். அந்த பூக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, அந்த பூக்கிறதுக்கு முன்னாடி இந்த ட்ரைகாண்டல் அப்படின்ற ஒரு வளர்ச்சி ஊக்கியை வந்து 1 ppm அதாவது 1000 மில்லிக்கு வந்து ஒரு கிராமுக்கு ரொம்ப கம்மியான ஒரு அளவை எடுத்து போட்டு கலந்து தெளிச்சிட்டிங்க அப்படின்னிங்கன்னா ரொம்ப அருமையாக அந்த பூக்கள் வந்து பூத்து நின்று காய்க்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து உங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ எல்லா முறைகளையும் இப்போ எப்படி கொண்டு வரதுன்றதை பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு வந்து பூச்சி நோய்கள்லாம் தாக்குமா அப்படின்னிங்கன்னா இதுக்கு கண்டிப்பாக தாக்கும். இந்த தக்காளியை பொறுத்த வரைக்கும் இலை சுருட்டு நச்சுயிரி அப்படின்ற ஒரு நோய் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த நச்சுயிரி நோயை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அந்த வெள்ளை ஈக்களும் ஒரு சில இந்த இலை பேன்களும் இதை வந்து அப்படியே பரப்பி விடும், மற்ற செடிகளுக்கும் இதை பரப்பி விடும். அதனால் அதை கண்ட்ரோல் பண்ண பார்த்திங்கன்னா உதாரணமாக ஒரு மானோக்ரோட்டோபாஸ் இல்லைன்னா டைமெத்தாயாட் அப்படின்ற மருந்து, மீத்தைல் டெமட்டான் அப்படின்ற மருந்து, இது வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி, கிட்டத்தட்ட ஒரு 200 லிட்ரு தண்ணி 1 ஏக்கருக்கு அடிக்கணும் அப்படின்னிங்கன்னா ஒரு 400 மில்லி மருந்து தேவை. இல்லை ஆரம்ப ஸ்டேஜ் பூச்சிக்கிச்செல்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஒன்றும் விழுகலை அப்படின்னிங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 லிட்டர் தண்ணிக்கு 200 மில்லி மருந்து மட்டும் 1 ஏக்கருக்கு போதுமானது.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர் முடிச்சு நூறுப்புழு. திடீர்னு ஒரு சில செடிகள் அங்கங்கே அப்படியே காஞ்சி போய்கிட்டே இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னிங்கன்னா அந்த வேரில் வந்து சின்ன சின்ன நெமட்டோடு அப்படின்வாங்க, நூறுப்புழுக்கள் வந்து அந்த தாக்கி அழிச்சிருக்கும். அந்த செடியை பிடிங்கி பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரியாத பொடி பொடிசான ஒரு நூல் மாதிரியான இருக்கக்கூடிய புழுக்கள் இருக்கும். இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 3 கிலோ கார்போபியூரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருணை மருந்து இருக்குது. இந்த மருந்தை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ 40 கிலோ மண்ணோட கலந்து ஏகமாக எல்லா இடத்துக்கும் தூவி விட்டிங்கன்னா அந்த நூறுப்புழுக்களோட தாக்குதல் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிரும். இதை வந்து ஒரு 7 நாள்லேயே நீங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. நாற்று நடவு பண்ண 7ஆவது நாள் பண்ணிட்டால் ரொம்ப நல்லது. ரெண்டாவது, இப்படி குருணை மருந்து தெளிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இலை பேனு ஒரு சில சாறு உறிஞ்சும் பூச்சிகளும் அந்த செடிகளை வந்து உங்களுக்கு தாக்காமல் இருந்துக்கிடும். சரிங்களா? அப்புறம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தக்காளி செடி வந்து நல்லா காய்ச்சி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த காய்களை கடித்து சாப்பிடக்கூடிய காய் புழுக்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது புரோடீனியா புழு அப்படின்வாங்க. இந்த புழு என்ன பண்ணுன்னா காய்க்கு மேலே உட்காந்துட்டு அப்படியே ஓட்டை போட்டு உள்ளே அந்த சாறுகளெல்லாம் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து என்ன கட்டுப்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனக்கவர்ச்சி பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 5 இடத்துல வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா அதாவது ட்ரைகோடர்மா அப்படின்னு சொல்லிட்டு முட்டை ஒட்டுண்ணி இருக்குது. இந்த ஒட்டுண்ணி அட்டைகளை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு 20,000 எண்ணிக்கையில் வந்து அங்கே விட்டோம் அப்படின்னா அது வந்து இந்த புரோட்டீனா பொருட்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிரும். அதுவும் வந்து செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா அப்புறம் இந்த புழுக்களுக்கு பார்த்திங்கன்னா விஷ உணவு வந்து நீங்களே தயார் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னிங்கன்னா, ஒரு 400 கிராம் கார்பரில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நனையும் தூள் கிடைக்கும். இந்த 400 கிராம் கார்பரில் தூளை ஒரு 400 கிராம் நாட்டு சர்க்கரையோட கலந்து ஒரு 5 லிட்டர் அரிசி தவிடு எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 3 லிட்டர் தண்ணியை ஊற்றி இதை வந்து பேஸ்ட் மாதிரி பசை மாதிரி அப்படியே செஞ்சிங்க அப்படின்னிங்கன்னா நல்லா கிளறினீங்கன்னா உருண்டையாக திரட்டி ஒரு சதுர மீட்டருக்கு வந்து ஒரு 3-4 இடத்துல அப்படியே அங்கங்கே ஒரு ஏக்கர் ஃபுல்லாக அங்கங்கே ஒரு அட்லீஸ்ட் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு 2 இடத்துலையாவது விழுகிற மாதிரி அங்கங்கே போட்டிங்கன்னா இதோட வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த புழுக்கள் வந்து சாப்பிட்டுட்டு காயை சாப்பிட்றதுக்கு பதிலாக அந்த இதை சாப்பிட்டுட்டு அங்கங்கே இறந்து போயிடும். இது வந்து இந்த புழுக்களுக்கு வைக்கக்கூடிய விஷ உணவு. இதையும் நீங்கள் காய்கறி தோட்டம் போடுறவங்க வந்து ரொம்ப கவனமாக பண்ணணும். ஏன்னா அந்த காயிலையோ பழத்துலையோ ஓட்டை போட்டு புழு உள்ளே போயிடுச்சு அப்படின்னா அந்த தக்காளி பழம் வந்து விலை போகாது நாளைக்கு. சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் பக்குவப்படுத்தி அந்த இதை வளர்த்திங்க அப்படின்னிங்கன்னா இந்த தக்காளி பழம் வந்து நல்லா சிவப்பு நிறம் ஆகும்போது நீங்கள் வந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட சிகப்பு கலரில் லைட்டாக ஒரு மஞ்சள் நிறத்தில் கலர் மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனா கூட நீங்கள் பறித்து ரொம்ப அருமையாக அறுவடை பண்ணிடலாம். இது எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 115 நாளில் வளர்த்தாலும் சரி, இல்லை 145 நாள் வளரக்கூடிய ரகங்களை நீங்கள் போட்டிருந்தாலும் சரி, இது எல்லாம் சாதா ஒரு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சாதாரண தேர்வு செய்யப்பட்ட இந்த ரகங்களை போட்டிங்க அப்படின்னிங்கன்னா இதில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 14 டன் உங்களுக்கு காய்கள் கிடைக்கும். அதான் 14,000 கிலோ வந்து இந்த தக்காளி கிடைக்கும். 14,000 கிலோ வந்து ஒரு கிலோ வந்து 10 ரூபா ரேட்டுக்கு விற்றா கூட ஒரு ஏக்கருக்கு வந்து 1,40,000 ரூபா நீங்கள் உறுதியாக எடுக்கலாம். அப்போ இந்த தக்காளிக்காக நீங்கள் பயிர் பண்ணக்கூடிய செலவு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நல்லா சுருக்கமாக ரொம்ப கச்சிதமாக பண்ணினீங்க அப்படின்னிங்கன்னா ஒரு 30,000லேருந்து 40,000 நீங்கள் தாண்ட விடாமல் ரொம்ப அருமையாக பண்ணிடலாம். இதன்படி பண்ணினீங்கன்னா 115 நாள் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்தில் வந்து நீங்கள் 1,40,000 ரூபா வந்து உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். அதில் ஒரு 40,000 ரூபா அதிகபட்ச செலவாக போனால் கூட 1,00,000 ரூபா உங்களுக்கு உறுதியான லாபம் கிடைக்கும். சரிங்களா? இது வந்து அந்த தேர்வு பண்ணப்பட்ட ரகங்களை நீங்கள் போட்டால் இந்த லாபம். சரி, இன்னும் லாபம் வேணும், இதுக்கு பத்தாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னிங்கன்னா வீரிய ஒட்டு ரக தக்காளி இருக்குது. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நீளமாக ஆப்பிள் மாதிரி இருக்கும், குட்டி குட்டியாக நீளமாக இருக்கும், நல்லா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது. இதுலேயும் நிறையா ரகங்கள் இருக்குது இன்றைக்கி. அது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த வீரிய ஒட்டு ரகங்களையும் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 115 நாளில் வரக்கூடிய ரகங்கள் இருக்குது, ஒரு 145 நாளில் வளரக்கூடிய ரகங்களும் இருக்குது. இதில் எது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்றத பார்த்து நீங்கள் தேர்வு பண்ணி போட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீரிய ஒட்டு ரகங்களை வளர்க்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி தான். இதுக்கு விதை வந்து ரொம்ப கம்மியாக வாங்கினா போதும். இதுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கே நீங்கள் அந்த ரகத்துக்கு வந்து நான் சொன்ன விதை எவ்வளோன்னா 140லேருந்து 160 கிராம் ஒரு ஏக்கருக்கு சொல்லியிருந்தேன்.
இப்போ இந்த வீரிய ஒட்டு ரகம் போட்டிங்க அப்படின்னிங்கன்னா வெறும் 65 கிராம் விதை மட்டுமே உங்களுக்கு போதுமானது. ஏன்னா இது கொஞ்சம் எடை குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் ஒரு செடி வந்து நிறையா வளர்ந்து காய்க்கக்கூடியதாக இருக்கும். இதுலேயும் 115 நாள் வேணுமா 145 நாள் வளரக்கூடிய ஒரு ரகம் போட போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. எது போட்டாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கடைசியில் வரக்கூடிய பலன் வந்து ஒன்று தான். சரிங்களா? இதில் மிக முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வீரிய ஒட்டுரகங்கள் போடுறப்ப இந்த நாற்றங்காலை நீங்கள் ரெடி பண்ணுறப்ப எந்த பூச்சி நோய் இல்லாமல் கவனமாக நான் முதல் சொன்ன முறைகளை கவனமாக கடைபிடிக்கணும். அதே மாதிரி இந்த களைக்கொல்லி வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த இடத்த ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி களைக்கொல்லி அடித்து அதுக்கப்புறம் இடத்தெல்லாம் நல்லா ரெடி பண்ண பிறகு உரங்கள் போடணும். சொன்னதுக்கு வந்து நான் வேறு மாதிரியான உரங்கள் சொல்லியிருந்தேன். இப்போ இதுக்கு நீங்கள் வீரிய ஒட்டுரகங்கள் போடுறதுனால இது காய்ப்பு வந்து அதிகமாக காய்க்கும். அதனால் இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த வாழ்நாள் முழுசும் கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சாப்பாடு ஆரம்பத்திலே போட்டுறணும். அந்த சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னிங்கன்னா, ஒரு 86 கிலோ யூரியா, அப்புறம் 625 கிலோ சூப்பர் பாஸ்பேட்டு, 166 கிலோ பொட்டாஸ் உரம். இதை வந்து அடி உரமாக அந்த நிலத்தை தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணவொடனே மேலாப்பில் கம்ப்ளீட்டாக தூவி விடணும். தூவி விட்ட பிறகு ஒரு 30 நாள் நீங்கள் செடிகள்லாம் நட்டு வளர்ந்த பிறகு இதே அளவு தான் சொன்ன அளவு தான். ஒரு 2 அடி அகலத்தில் ஒரு பார்பராக அந்த இடைவெளியில் பிரிச்சுக்கிட்டு அதில் 45 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 அடிக்கு வந்து செடியை நல்லா மையத்தில் வந்து நீங்கள் நடவு பண்ணிக்கிட்டே போகணும். இந்த செடிகள் வந்து வளர்ந்த பிறகு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, மிக முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒரு 30 நாள் சென்ற பிறகு திருப்பி ஒரு 43.5 கிலோ யூரியாவை மட்டும் எல்லா இடத்துக்கும் ஏகமாக தெளித்து விடணும். அதுக்கப்புறம் ஒரு 60 நாள் சென்ற பிறகு 43 கிலோ யூரியா, 43.5 கிலோ யூரியா வந்து அந்த இடத்துக்கு 1 ஏக்கர் இடத்துக்கும் கம்ப்ளீட்டாக சீராக தெளித்து விடணும். ஏன்னா இந்த செடி இருக்கக்கூடிய 115 நாளாக இருந்தாலும் சரி, 145 நாளாக இருந்தாலும் சரி, இது சாப்பிடக்கூடிய உணவு வந்து அவ்வளோதான், அந்த மண்ணில் வந்து எடுக்கக்கூடிய உணவு. அதனால் இதை கவனமாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது அந்த நாற்று நட்ட பிறகு அது வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா, ஒரு 30 நாள் சென்ற பிறகு ஒரு 1 மீட்டர் நீளமுள்ள ஒவ்வொரு குச்சியவும் அவ்வளோ செடிக்கும் நீங்கள் ஊண்டணும். ஊண்டிட்டு நல்லா மேலே வந்து கட்டி விட்டுறணும். கட்டி விட்ட பிறகு தரையிலேருந்து ஒரு 20 சென்டிமீட்டர் உயரத்தில் நுனிகளை பூரா கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டுட்டிங்க அப்படின்னிங்கன்னா அடுத்தடுத்த கிளைகள் நிறையா வந்து உங்களுக்கு காய்ப்பு வந்து எக்கச்சக்கமாக காய்க்கும். அப்படி எக்கச்சக்கமாக காய்க்கும்போது இது எவ்வளோ காய்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்தோம் அந்த சாதாரண தேர்வு பண்ணப்பட்ட ரகங்கள் வந்து எவ்வளோ காய்ச்சுது, 1 ஏக்கருக்கு 14,000 கிலோ காய்ச்சுது. அப்போ இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் எவ்வளோ காய்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வீரிய ரகங்கள் வந்து 1 ஏக்கருக்கு அதிகமாக காய்க்கிறது எவ்வளோ காய்க்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 35லேருந்து 40 டன் காய்க்கும். அதாவது 40,000 கிலோ வந்து காய்கள் கொடுக்கும். இந்த 40,000 கிலோ காயும் 10 ரூபா மணிக்கு கொடுத்தீங்க அப்படின்னிங்கன்னா கூட எவ்வளோ 4 லட்ச ரூபா உங்களுக்கு உறுதியான லாபம். அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க, 40,000 கிலோ உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னிங்கன்னா, 1 கிலோ 10 ரூபா மணிக்கு கொடுத்தீங்கன்னா கூட 1 ஏக்கருக்கு 4 லட்ச ரூபா, கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மாதத்திற்குள்ள ஒரு வருமானம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துடலாம். இதே அந்த சாதா ரகங்கள் சொன்னேன் பார்த்திங்களா, அது போட்டிங்கன்னா 14,000 கிலோ கிடைக்கிது, 1,40,000 உங்களுக்கு வருமானம் கிடைக்கிது. இந்த வீரிய ஒட்டு ரகங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா 40 டன் கிடைக்கிது. 40 டன் அதிகபட்சமாக கிடைக்கிது அப்படின்றப்ப உங்களுக்கு 4 லட்ச ரூபா வருமானம் கிடைக்கிது. ஆனால் அந்த வீரிய ஒட்டுரகங்களை வந்து ரொம்ப கோடை காலத்தில் போடக்கூடாது, ரொம்ப அடமழை காலத்தில் மழையில் போட்டு மாட்டிக்கிடக்கூடாது. அப்போ இதுக்கான ஒரு பிரத்யேக அமைப்பு செஞ்சுருந்தீங்கனாலும் நல்லது. இல்லைனா சரியான அந்த சீசனில், அதாவது இதுக்கு வெப்பநிலை எவ்வளோ வேணும் அப்படின்னா 21 டிகிரிலேருந்து 24 டிகிரி அந்த சுற்றுப்புற சூழல் இருக்கும்போது வந்து ரொம்ப அருமையாக எந்த ரகமாக இருந்தாலும் ரொம்ப காய்க்கும். இதனால் எது நீங்கள் நல்லது அப்படின்றத நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் அந்த மாடி தோட்டத்தில் வைக்கிறவங்களும் இந்த ரகங்களில் எது போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றத பார்த்து நீங்கள் ரொம்ப திறமையாக செஞ்சீங்க அப்படின்னிங்கன்னா கண்டிப்பான முறையில் வருமானமே உங்களுக்கு லாபமே தவிர நஷ்டத்துக்கு உறுதியாக வழி கிடையவே கிடையாது. எப்போவோ ஒரு நாள் விற்கலை, நாங்கள் அப்படி தக்காளியை வீதியில் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட கிலோ 2 ரூபாய்க்கு விற்றா கூட உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் உங்களுக்கு சரியாக இருக்கும் என்பதை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.